சங்கத்தின் சிறப்பு. ஞானிகளை தரிசிப்பவர்கள் மேலும் மேலும் அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். காரணம், சத்சங்கத்தோடு இருக்கிற போது உள்ள எண்ணங்கள் மாறுபட்ட சங்கத்தில் சேரும்போது அழியக்கூடும். எனவே ஞானிகளோடு தொடர்பு கொள்கிறவர்கள் மாறுபாடு உள்ளவர்களோடு அதிக தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது. அதோடு நாமே சாதனை செய்ய வேண்டும். முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைக்காது. சாதனையின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. அடிக்கடி குருநாதரை அண்டி ஐயங்களை தீர்த்து கொண்டால் அபியாசம் வளரும், ஆன்மீக அனுபவம் பெருகி வரும். தீப சந்தானம். மக்கள் பல காலம் முயன்று பொருளை ஈட்டுகிறார்கள். அந்த பொருளை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி கொடுப்பதால் பொருள் குறைந்துவிடும். ஆனால் அருளாளர்கள், ஞானிகள் தம்முடைய அனுபவத்தை பிறருக்கு வழங்கும் போது அது குறைவதில்லை. அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. எப்படி பிரம்மமாகிய பரிபூர்ண வஸ்து கூடுதல் குறைவு இல்லாமல் நிலையாக இருக்கிறதோ அதுபோலத்தான் ஞானிகள் மெய்யருளை பிறருக்கு கொடுப்பதனால் குறைந்து விடுவதில்லை. ஒரு விளக்கிலிருந்து மற்றொரு விளக்கை ஏற்றலாம். அந்த விளக்கிலிருந்து வேறு விளக்குகளையும் ஏற்றலாம். ஒரு குருநாதர் பல மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்தால் அந்த மாணாக்கர்கள் குருநாதர்களாகி பின்னும் பல மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். இப்படி உபதேசம் செய்து வருகிற குரு மரபை தீபசந்தானம் என்று சொல்வார்கள். சிறிய விளக்கிலிருந்து பெரிய ஜோதியை எழுப்பி விடலாம். ராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரத்தில் சிறிய விளக்காக இருந்தார். அதிலிருந்து விவேகானந்தராகிய பெரிய தீவட்டியை இறைவன் ஏற்றிவிட்டான். அதன் பிரகாசத்தை உலகமெல்லாம் பார்த்தது. இது ஞானத்திற்கு அமைந்த தனிச்சிறப்பு. தம்மை விட பெரியவர்களாக தம்முடைய மாணாக்கர்களை குருநாதர்களால் ஆக்க முடியும். கொடுக்க கொடுக்க குறைவென்று இருப்பது ஆன்ம லாபம் பெறச் செய்யும் அருள். அதை தருகிறவர்கள் பல காலமாக இந்த நாட்டில் இருந்து வருகிறார்கள்.